Taste the Daily. விஜயகுமார் சார், இந்த அமைதி கூட்டணியின் வலிமையை காட்டுதா இல்லை முரண்பாடின் வெளிப்பாடா? அதாவது அது அமைதி இல்லை, கள்ள மௌனம். இந்த கள்ள மௌனத்துக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பெட்டி வாங்கிறதுக்கு, ரெண்டாவது சீட்டு வாங்கிறதுக்கு, பேரம் பேசுவதுக்கு. இந்த ரெண்டு பேரத்துக்காக வேண்டி அவர்கள் கள்ள மௌனத்தை காத்துன்னு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, பேரத்தை எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னா, அதாவது நீங்கள் இல்லைன்னா நான் தாவேகா கிட்ட போயிடுவேன், அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு 70 சீட்டு தராங்க, 80 சீட்டு தராங்க. காங்கிரஸுக்கு எப்பவுமே திமுகவை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் சீட்டு வாங்கினது. கடந்த காலத்தில் கூட அவங்க நான் 65 சீட்டு 60 சீட்லாம் வாங்கினது அறிவாலயத்தில் மேலே மிரட்டி. இப்படி காங்கிரஸினுடைய வாடகை என்னென்னா திமுக தராது. திமுகவை வழிக்கு கொண்டு வரணும்னா நான் தாவேகா கிட்ட போயிடுவேன்ற மாதிரி ஏமாற்றி அவங்களிடம் பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதில் கூட தொண்டர்கள் திமுகவோட போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. இந்த இருக்கிற தலைவர்கள் தான், இந்த செல்வ பெருந்தகை மற்றும் தான் திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்புகிறாரே தவிர மற்றவங்க யாரும் விரும்பலை. அது ஜனவரி மாதமே தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்றது. காங்கிரஸ் ஏற்கனவே உடைஞ்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, எத்தனை காங்கிரஸ் உடைய போகுதுன்றத ஜனவரி முதல் வாரத்திலே பார்த்துடலாம். ரெண்டாவது என்னென்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக்கு கிடையாது, வேறு எங்கே போகிறது என்ன ஏதுன்றதே தெரியல. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அதை காமிச்சு சீட்டை வாங்கின்னு திமுகவில் தக்க வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர்கள் இருக்கிறாங்க. என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு வீக்காக இருக்காங்களா? ஆமாம் சார். இல்லைன்னா நான் கேட்குறேன், தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் தலித் மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளானாங்க. தலித் படுகொலைகள் தொடர்ந்து நடந்தது. இதுக்கெல்லாம் எங்கேயாவது இவர் வீரியமான ஒரு போராட்டத்தையோ இந்த அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் நின்றாரா? இல்லையே. இதே மத்திய அரசு எதிர்த்துனா போராட்டம் நடத்துறது, இப்படி தான் இவர்கள் இது பண்ணார்களே தவிர, இவர்கள் தன்னுடைய மக்கள் தலித்து மக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிறது, தலித்து மக்களுக்காக வேண்டிய நாம் கட்சி ஆரம்பிச்சிடும், அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக சொன்ன திருமாவளவன் இந்த 4.5 ஆண்டு காலமாக பெட்டியை வாங்கி கொண்டு அமைதி காத்தாருன்றது மக்களுக்கே நல்லா தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, முதல் நாளுக்கு திமுக அரசை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுப்பார், அடுத்த நாள் முதலமைச்சரை போய் சந்திப்பார். சந்திச்சுட்டு வந்தவுடனே அறிவாலயத்தில் முதலமைச்சர் போல இல்லை, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர்னு அவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக மாறி பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்தது நாடு பார்த்தது. அந்த கட்சி அப்படி இருக்குது. மதிமுக எப்படின்னா, மதிமுக கட்சி இருக்கிறதே அது தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டரும்புக்கான கதையாக அது ரொம்ப இதுவாக நிற்குது. நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் மல்லை சத்யாவை கூட்டணியில் வச்சுப்பேன் அப்படின்னு மதிமுகவை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க திமுக கட்சி. அதுக்காக அவங்களுக்கு வேற போக்கு கிடையாது, வழி கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க சரி நீ கொடுக்கறதே ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு ஏதோ எல்லாம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட மதிமுக 12 சீட்டு கேட்கறதா சொல்றாங்க சார். சார் கடைசியாக அது வரும் சார். அது நீங்க பாருங்களேன், அது 1 சீட்டு 2 சீட்டுல 4 சீட்ல நிக்க போகுது. துரை வைகோ டெல்லியெல்லாம் போய் பார்த்துருக்காரு, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதுதான் சார். அவங்க பிஜேபி கூட நாங்கள் நீங்கள் இல்லைன்னா நான் அமைச்சரவை மத்தியில் அமைச்சர் பதவி வாங்கிக்கின்னு நாங்கள் பிஜேபி கூட்டணியில் போவோன்ற மாதிரி இவர்கள் பண்ணாங்க. உங்ககிட்ட தான் திமுக ஏற்கனவே ஏமாந்து போயிருக்குது இல்ல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதிமுகவை உடைச்சு இன்னைக்கு உடைச்சதுக்கு காரணமே திமுக தானே. மல்லை சத்யா வச்சு உடைச்சிட்டாங்க அவங்க. அந்த கட்சி அந்த லெவலுக்கு வச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலே இருக்கிறது பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்க. அந்த 4.5 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி மிகப்பெரிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக வேண்டிய ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு போராட்டத்தை கூட நடத்தவே இல்லை. கேட்டால் இங்கிருந்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு போராட்டம். இங்கே உள்ள மக்கள் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போராட்டத்தை பண்ணுங்களாப்பா. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த அரசு அடக்குமுறையை கையாண்டு அவர்கள் மீது பண்ணுது. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பணி நிரந்தரம் வேண்டும் என்று. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மின்வாரிய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நெசவாளர்கள். எந்த மக்கள் இந்த ஆட்சியில் நிம்மதியாக இருக்கிறாங்க? எந்த மக்களுமே நிம்மதியா இல்லாத போது அவர்களுக்காக போராட்டம் தான் எங்களுக்கு வாழ்வை, தங்கள் தொழிலாளர்களுக்காக வந்த கட்சி அப்படின்னு சொல்லி சிகப்பு துணிக்கு இன்னைக்கு பங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கம்யூனிஸ்ட். அரசு அனுமதி தர கோடி ரூபாய்க்கு தன் கட்சியே விலை பேசி வித்துட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட். அரசு அனுமதி தரல, அதனால போராட முடியலன்னு சொல்றாங்க. எது சார் அரசு அனுமதி தரல? கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க,
உடனே நான் ஒண்ணு சார் சொல்றேன். அவங்களோட மாநாட்டுக்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி அரசு மறுத்திருக்குல்ல. அப்படியே அந்த கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே. விடுதலை சிறுத்தை பாலகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? விடுதலை சிறுத்தை கொடி கம்பமே எங்களை ஏத்த இந்த அரசாங்கம் உடலன்னு வந்து சொல்றீங்களே, அப்படியே இருந்தா ஏன் கூட்டணியில நீடிக்கிற? இல்ல பாலகிருஷ்ணன் சொன்னார்ல, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்குன்னு. நடக்குதுன்னு சொல்றாங்களே தர சார். முதல் நாள் சொல்லுவாங்க சார், அடுத்த நாள் என்ன பெட்டியோ என்னவோ என்ன கர்மாதனம் போய் அவங்க கிட்ட சேருதுன்னே தெரியல சார். மக்களை உடனே மறந்து விட்டு சுயநலமா திமுகவுக்கு அடிமை சாசனத்தை இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எழுதி கொடுத்துச்சு சார். ஆனா ஒண்ணு, மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயத்தை கண்டு கோபப்படாமல் அமைதி சாட்சி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனாலதான் பாரத போர்ல, மகாபாரதத்துல பீஷ்மரும் துரோணாச்சாரம் வீழ்த்தப்பட்டார்கள். அதே போல நடக்கிற அநியாயத்தை கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக இந்த 2026 தோக்கின்ற போது அவர்களோடு கூட்டணியில் பயணம் செய்கிற கட்சிகள் கூட படுதோல்வி அடையும். ஆனா மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போய் இருக்கிறார்கள். அண்ணன் பேசும்போது சொன்னாரே, 8 கோடி மக்கள் 8 பேரை கூப்பிட்டு வந்து வச்சு நீங்கள் ஒரு நாடகத்தை அடங்கிட்டுனா 8 கோடி பேருக்கு நீங்கள் நல்லா சர்வீஸ் செய்துட்டீங்களா, நல்ல நிர்வாகத்தை கொடுத்துறீங்களா, அந்த மக்கள் வந்துட்டு இன்புற்று வாழ்கிறார்களா? எதுவுமே இல்லையே. ஒரு நாடகத்தை கேமரா முன்னாடி உங்களுடைய ஊடகத்துறையை வைத்துக் கொண்டு நல்லாட்சி தருகிற, எங்க நல்லாட்சி நடக்குது? சட்டம் ஒழுங்கு, ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்திட்டீங்களா? இப்படி அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகள் நடந்தது. ஒன்னே ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு இது பண்ணாங்க. அதுக்கு கூட குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு அதிமுக காரங்க கூட வரல. ஆனா இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த சார் என்ற ராஜசேகரன் ஒரு திமுக அனுதாபி ஞானசேகரன். இப்படி திமுகவுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு துணை போவது அந்த கொடும் செயலை செய்கிறவர்கள் திமுகவினுடைய நபர்களாகவே இருக்கிறார்கள். திமுக நீங்க சொன்ன ஞானசேகரெல்லாம் வந்து அப்பாவை வந்து சொல்றாரு, என்னோட தம்பின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பயமே இல்லையா சார் மக்கள் மீது? நம்மளோட திமுக நிர்வாகி ஒரு தவறு செய்யறாரு, அதை வந்து அட்ரஸ் பண்றாங்களே எப்படின்னு கேட்கிறேன். அதுதான் இவர்களுக்கு என்ன, 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மக்களை சந்திக்க வேண்டுமே, வாக்குகளை பெற வேண்டுமே என்ற மேல இவர்கள் தான் வந்து ஒரே கனவுல இருக்கிறார்கள். இவர்கள் மன்னராட்சி போல இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் வந்து மக்களே எஜமானர்கள். அவங்கள போய் சந்திக்கும் போது அவர்களை மக்களை பார்க்க விடுவாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார்களா? ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வேட்பாளர் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எந்த வேட்பாளர்கள் திருப்பி அடிக்கப்படுறாங்க. ஏன்னா அமைச்சராக இருக்கும் பொழுதே இவர் பொன்முடி விழுப்புரத்தில் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவரே போகும்போது அவர் மீது வந்து சேத்தவாரி அடிச்ச மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கோபத்தினுடைய உச்சாணத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு செல்கின்ற பொழுதெல்லாம் மக்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களை வாக்கு கேட்கவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குவார்கள் பாருங்க. அதான் சார், ஏன் இந்த வாய் திறக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். பெட்டி வாங்குறதுக்கு, பேரம் பேசுறதுக்கு, சீட்டு வாங்குறதுக்கு, இல்ல முக்கியமான அரசியல் விவகாரங்கள்ல கூட வாய் திறக்கலாம். அப்படி சார் எதுவுமே சார், இதுதான் நான் தான் சொல்றேனே, அவ்வளோ அநியாயம் நடந்தது. இன்னைக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லிட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு கூட வாய் திறக்காம இந்த கூட்டணி கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு கேக்குறேன். அதுதான் சார் கேக்குறேன். நீங்க மக்களுக்காக வேண்டி இதுதானே கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சிங்க அந்த செவிலியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இடத்துக்கு போய் அவர்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்து உங்கள் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் துணை நிற்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு கேட்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்கல. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்சியை வாங்கிட்டாங்க. திமுக நீ கூட்டணி கொடுக்க வா பணம் 30 கோடி ரூபாய்க்கு தன் கட்சியை வித்த கட்சி உலகத்திலே உண்டு, இந்தியாவிலே உண்டுன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்படி அவங்க கட்சி கொண்டு போய் வித்துட்டாங்க திமுக கிட்ட. அதனால எதையும் பேசுறது கிடையாது. பேசாம அமைதியா இருந்து கொண்டே கேட்டா எல்லா கட்சிக்கும் ஒரே இப்படி தொடர்ச்சியா அமைதியா இருந்துட்டா தன்னோட சுயத்தை எழுத மாட்டாங்களா? சுயத்தை தான் இழந்துட்டாங்களா, அவங்க வலிமை இழந்துட்டாங்களா? இருக்கிற ஒரு 3% 2% வாக்குகளை கூட மிக சரிந்து போய் அல்லவா இருக்கிறது. அதனாலதானே சொல்றோம் திமுக வந்து அந்த கூட்டணி எந்த பலம் எந்த கணக்கு வழக்கை போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலும் இவர்கள் தோல்வியை பெறுவது உறுதி. இவர்கள் வெற்றி பெற முடியாது. காரணம் மக்களுடைய கொதிநிலை அப்படி இருக்கிறது. மக்கள் வந்து இவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதுக்கு கூட்டணி கட்சிகளை அமைதியாக மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து திமுக எதிர்க்கிற மாதிரி வீரவசனம் பேசியவர்கள்லாம் அதுக்கு அடுத்த நாள் அந்தர்பல்ட்டி அடிச்சு திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசி கொண்டு வருவதை தான் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இதெல்லாம் மக்கள் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களா உன்னிப்பாக? அவர்களுக்கு தெரியாதா இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? எல்லா ஊர்லயும் பிரச்சனை ஏற்படுது. எந்த ஊர் பிரச்சனைக்கும் இந்த கட்சிகள் போராட்டத்தை நடத்தவே இல்லையே.
அமைதி தானே காக்குறீங்க. இல்ல இவ்வளவு நாள் அமைதியா இருக்குது ஓகே சார், தேர்தல் நெருங்குது, இந்த நேரத்துல கூட அமைதியா இருக்கிறதுக்கு அமைதி காத்துட்டு இப்ப போயிட்டு இப்பதான் எனக்கு பெட்டி வரணும், இப்பதான் சீட்டு வந்துட்டு பேரம் பேசணும், இப்ப போய் நான் ஏதாவது பேசிட்டேன்னா என்ன ஆகுறது? அதனால அமைதி பொறுமையா காத்துக்கிட்டு இவர்கள் எல்லாம் இதுல சார் திமுக விட்டு இவர்கள் வரமாட்டார்கள் சார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது அதிக அளவு கொடுத்து திமுக அவர்களை வாயை கட்டி வச்சிருக்கிறது. இவர்களை அத்தனை பேரும் மக்கள் நலனை மறந்து 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. இவர்களுக்கெல்லாம் சொந்த நிலையில பணம் 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 என்ற ஒற்றை குறிக்கோளோட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் செயல்படுது. அப்படி இல்லை என்றால் எந்தாவது ஒரு கூட்டணி கட்சியிலே இருப்பாங்க சார். ஆளுங்கட்சியில இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு சொல்றேன். கூட்டணி கட்சியில இருந்து தேர்தலை சந்திக்கும். இது தேர்தல் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிருது. இனி ஆளுங்கட்சி தவறு செய்தா அதை நாங்கள் எதிர்த்து போராட்ட நிற்போம், களத்தில் நிற்போம். போராடி கொண்டே வந்த கம்யூனிஸ்ட் கட்சி முதல் தடவையாக இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சியில் அவலத்தை எதிர்த்து இவர்கள் களம் காணவில்லை, போராட்டத்தை நடத்தவில்லை, மறியல் செய்யவில்லை, எதையுமே பண்ணாம அமைதியா இருக்கிறாங்கன்னா 30 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போயிட்டீங்கன்றது தானே உண்மைதானே? அவங்களே ஒத்துக்குனாங்கல்ல. இப்படி இந்த மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாத இந்த கட்சிகள் படுதோல்வி அடையும். நன்றி சார். நன்றி சார். சார் நிறைய கருத்து சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்த போதெல்லாம் அது தமிழர்களுக்கு அநீதியே ஏற்பட்டு இருக்கிறது. அது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது இவரை முருகையண்ணனை எங்கள் கட்சி தலைமை கழகத்துக்கு பாருங்கள், அங்கே லட்சமாக விண்ணப்ப படிவம் விருப்ப மனு தாக்கல் பண்ணுறாங்க. எங்கள் தொண்டர்களுடைய மன எழுச்சி, அவர்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்கள் தான் மக்களை போய் சந்திக்க போகிறார்கள் களத்தில். அப்படி களத்தில் சந்திக்கிற அதிமுக தொண்டர்கள் அவர்கள் இந்த ஆட்சி இனி நீடிக்கவே கூடாது, இந்த ஆட்சி நீடித்தால் இது தமிழ் நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கேடு விளைவிக்கும்ன்றதுனால இந்த ஆட்சி தூக்கி தூர எறிய வேண்டும் என்கின்றத கங்கணம் கட்டி கொண்டு ஊன் உறக்கம் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் படுதோல்வி 2026 தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுப்பார்கள். முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். திமுக செய்ய தவறியதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து செய்த தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட மகளிருக்கு உண்டான அத்தனை திட்டங்களும், மடிக்கணினி படிப்பவர்களுக்கான மடிக்கணினி, கம்ப்யூட்டர், எல்லா லேப்டாப் அனைத்தையும் எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராகி அவர் 2026 பொதுமக்களுக்கு வாரி வழங்குவார். நல்லாட்சி தந்த எங்கள் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் யாராலும் தடுக்கவே முடியாது. திமுக கப்பல் முழுகிற நேரம் அதிலிருந்து முழுகுவதோ அல்லது வெளியேறி தன்னை தப்பித்துக் கொள்வதோ கூட்டணி கட்சிகளுடைய முடிவு, விதி அதுதான். அந்த விதிப்படி திமுக கூட்டணி தோல்வி அடையும்.